அற்புதமான காட்சியை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவனை ஊர்வலமா கொண்டு செல்ற ஒரு ஊர்தி. பழமையுடனே மக்கள் வந்து அதிகமாக வந்திருந்தாங்க. நிறைய மக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இளைஞர் சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் இங்கே வரணும். வணக்கம் வணக்கம். ஓகே, இன்னைக்கு கண்ணன் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க. மக்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி கிருஷ்ணர் கோயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேர் ஏறுவதற்காக சுவாமி உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கிருஷ்ணர் வலம் வருவதற்கான தேர்கள் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். தேர் வடம் தயாராக இருக்கிறது. தேர் ஏறுவதற்காக தயார் நிலையில் இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி தேர் ஏறுவதற்கு முதல்ல தேரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மரத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான தேரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தேரின் 4 சக்கரங்களை பொருத்தப்பட்ட இந்த அழகிய தேரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 சக்கரங்களும் சும்மா அருமையான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது தேர். வணக்கம் வணக்கம். ஓகே, தேர் வந்திருக்கிறீங்க. இந்த தேரை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். இந்த தேர் வந்து இறைவனை இறைவனை ஊர்வலமாக கொண்டு செல்ற ஒரு ஊர்தியாகும். இந்த தேர் உற்சவம் வந்து ஒரு கிராமத்தின் மக்களோட ஒற்றுமையை பிரதிபலிக்குது. அதோட தேர் வந்து அழித்தல் இறைவன் 5 தொழில்களில் ஒன்றான அழித்தல் தொழிலை குறிக்குது. இந்த ஊர் மக்களோட ஒற்றுமையை பிரதிபலிக்கிற ஒரு உற்சவமாக தேர் உற்சவம் இருக்குது. அதுக்கு உதாரணமாக ஊர்கோடி தேர் இழுப்போம் என்ற சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமையான உற்சவங்களை விட தேர் திருவிழா ஆண்டு தான் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடுவார்கள். இது ஒரு ஒற்றுமையின் பிரதிபலிப்பாக விளங்குகின்றது இந்த தேர் உற்சவம். நன்றி நன்றி, தகவலுக்கு நன்றி. அங்கே கந்தர்வன் தேவலோ நாவிற்கு சொல்ல வேண்டும். அப்போதுதான் வருடத்திலே இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதத்திலே இங்கே கண்ணனை தேடி கந்தர்வன் எப்படி ஆரவாரமாக ஆடி ஆடி அந்த மலர் மாலையை பெருமானுக்கு சூடுவதற்கு அங்கே ஆனந்தமாக பெறுவதும் போவதுமாக என்ன காட்சி அங்கே அதற்கு செய்யப்படுகிறது. அரோகரா, எல்லாம் வல்ல அரோகரா என்றால் அந்த சிவனையும் ஒரு கணம் அழைக்க வேண்டும். ஏனென்றால் மைத்துனன் அல்லவா சிவபெருமான், மைத்துனன். அதனாலேதான் எல்லாம் வல்ல பெருமானுக்கு என்ன ஒரு மரகத மாலை, என்ன ஒரு அற்புதமான மாலை. அங்கே எத்தனை எத்தனை மாலைகளை எல்லாம் அழகாக தொகுத்து ஆரணங்களாக பெருமானுடைய திருக்கரத்திலே அற்புதமாக அழகாய் அழகு. இன்றைக்கு கிளிநொச்சி மன்னவனை பார்க்க இந்த 2 கண்களே திருவான் அழகான திருக்கோள் கொடுத்து புதன்கிழமையிலே வெள்ளை மலர் நித்திய கல்யாணிக்கு வெள்ளைப்பட்டு கொடுத்து அர்ச்சனை செய்தால் பிள்ளைகள் எல்லாம் உடன் புத்திக்குரியவன்.
காணப்படுகிற காட்சி பூர்வ நாயகனே புவனம் ஆளுகிற கேசவா காட்சி தலைக்கு மேலே யாரும் தேங்காய் அடிக்கக்கூடாது. தேங்காயில் இருக்கிற இளநீர் நல்ல மாசு அது எங்களை தொற்றிக் கொள்ளக்கூடாது. கொண்டாடுவது இடமல்ல, இது வைக்கப்பட்டிருக்கிற கல்லிலே தான் தேங்காய் உடைக்க வேண்டும். உண்மையான விதிமுறை நோக்கங்களை இந்த இடத்திலே சொல்கிறேன். அங்கே கொஞ்சம் தேங்காய் சேர்த்து வருகிறது. இப்போது அங்கே தேங்காய் உடைக்கிற காட்சி தொடர்ந்து கேட்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தேங்காய்கள் உடைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ என்னத்துக்காக தேங்காய் உடைக்கிறாங்கன்னு அண்ணாட்ட கேட்டு பார்ப்போம். அற்புதமான இந்த கோவிலிலே இப்போது மலை போல தேங்காய்கள் உடைக்கப்படுவதற்குரிய தத்துவம் ஏனென்று சொன்னால் மல மாசு ஆணவம் கண்மம் மாயை ஒரு தேங்காயின் உள்ளே இருப்பது எங்களுடைய நல்லதொரு ஆன்மா சுத்தியை காட்டுவது தேங்காய்க்குள்ளே இருப்பது. அதனுடைய வெளிப்புறத்திலே இருக்கிற ஆன்மாவினுடைய எண்ணங்கள் எல்லாம் கெட்ட எண்ணங்கள் விலகி நல்ல சிந்தனைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறு தேங்காய் உடைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் அங்கே தேங்காயினுடைய இளநீர் மலமாசாக இருக்கிறது. அதனாலே அதை வைக்கப்பட்டிருக்கிற கல்லிலே உடைக்கிற அற்புதமான காட்சியை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி நன்றி. நாங்கள் அந்த பண்பாடை கடைபிடிக்க வேண்டும். சிறுவர்கள் கவர்ந்துக்கு பாடல்களை பாடிய வண்ணம் இருக்கிறாங்க. அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த தேரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சித்திர அமைப்புகள் காணப்படுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே இது இவ்வளோ ஒரு அற்புதமான தோற்றத்தில் இருக்குது. அரசாட்சி இருந்த கண்ணன் தேரிண்ட வடம் கொடுக்க தொடங்கிட்டாங்க. இல்லை இல்லை அதே ஓகே. இந்த ஒரு அற்புதமான காட்சி முதல்ல சக்கரம் அப்படியே அகழ்ந்து வரதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரோஹரா கோவிந்தா 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 என்று சக்கரம் நகர்ந்து கொண்டு செல்ற இந்த அற்புதமான காட்சி லைவா பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அற்புதமான சந்தோலிக்கு எங்களுடைய யோகீஸ்வரர் தீபன் சர்மா அவர்களும் குருக்கள் அவர்களும் அவருடைய யோகீஸ்வர குருக்கள் அவர்களும் கிளிநொச்சி கிருஷ்ணர் கோயிலினுடைய தேரேறி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற அற்புதமான காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். முறையில் அசைந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கண்ணனிடம் துன்பத்தை கேட்கிறாய் சொன்னால் பூமி தாயும் பரமாத்மா எல்லாம்
இதுக்கு எங்கள் சங்கம் காட்டுங்களா இருக்கா விரைவு இதுக்கு காட்டுங்க இந்த சங்கம் ஊதி கொண்டு என்னத்துக்காக சங்கம் ஊதுறீங்க? அங்கே வந்து கண்ணன் வந்து போரில் சங்கம் ஒரு வரலாறு மற்றது இன்னொன்று விஷ்ணுவோட கையில் பெரும்பாலும் சங்கு தான் முக்கியமாக இருக்கு. அதனால தான் சங்கு இந்த இடத்துல ஒரு பெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு வளைவு ஒன்று இருக்குது. அந்த வளைவில் எடுத்து கொண்டுக்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஒரே நேரத்தில் எடுத்து கொண்டு போகிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். தினம் எடுத்துக்கொண்டே நீங்கள் கதைங்களா தினத்துக்கு தான் இன்னைக்கு தேர் எடுக்கலாம். இன்னைக்கு 10 நாள் ஐயா சரியா 9 நாள் இல்லடா. நீங்கள் பார்த்தீங்களா என்ன அன்றைக்கு நைனாதி தீர்த்தத்தில் சார் ஐயா நடக்கத்தான் வந்திருக்கிறேன். சேரும் நிற்கிறேன். நான் கண்ணன் கோயிலுக்கு மேலே இருந்து நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். கோவிலுக்கு மேலே இருந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான அற்புத வாய்ப்பு ஒன்று கிடைச்சது. வேறு அற்புதமான காட்சி எப்படி இருக்கு. மேலே தேருண்ட முனையில் வந்து ஒரு பெரிய ஸ்டாப் ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு தேரெல்லாம் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. எங்கே அதை பற்றி சொல்லுங்கள். எனவே இந்த பச்சை சாத்து இந்த வைபவம் தொண்டர்மானுக்கு மிகவும் அழகை கொடுக்கின்ற ஒரு விடயம். தொண்டர்மான் பச்சை வட்டம் மேய்ச்சினாக ஆடி அசைந்து தேரிலிருந்து இறங்கி உள்வீதி வலம் வந்து அங்கே வசந்த மண்டபத்தில் தொண்டர்மான் அருளாட்சி தேவதைக்கு இருக்கின்ற அந்த காட்சிகள் இன்னும் பெற்ற வேளையில் இடம்பெறுகிறது. மற்ற ஆண்டாள் நாச்சியாருடைய காதல் பாட்டிலே கற்பூரம் நாருமோ கமலப்பு நாருமோ திருப்பவள தூவாய்தான் திட்டிருக்குமோ மறுபொதித்த மாதவந்தம் வாய்ச்சுவையும் நாட்டமும் மறுபொதித்த மாதவந்தம் வாய்ச்சுவையும் நாட்டமும் விருப்பது கேட்கின்றேன் சொல்லாளிவனை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் கருத்தி அந்த பாடல்களை உலகத்திலேயே காதல் பாடலை முதலாக இந்த உலகத்துக்கு அருளி செய்தவர் ஆண்டாள் நாச்சியார் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. வணக்கம். தேருக்கு வந்து எப்படி இருந்தது? இன்னைக்கு நல்லா இருந்ததா? ஓகே, அடுத்து என்ன செய்ய போறீங்க? சரி பாய். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிறோம். கோயிலுக்குள்ளே ஒரு அம்மா இருக்கா, அவட்ட காய்ச்சி பார்ப்போம். அம்மா வணக்கம். கிருஷ்ண கோயிலை பற்றி சொல்லுங்க. பிடிச்சி கொண்டு கைங்க. என்னோட இரவு மகளாக தொடர்பு ஏற்படுத்தி என்னை இந்த நாட்டில் கலைத்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். இன்னைக்கு கண்ணன் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க. ஓகே, கண்ணனை பற்றி சொல்லுங்க. இவர் வந்து மாயக்கண்ணன் சரியோ. இவர் வந்து கண்ணுக்குள்ளால போய் கண்ணுக்குள்ளால வாரார். ஆக்கிரமி வர்றான், அழிக்கிறவன் வர்றான். அப்போ நாங்கள் இவரை மனையை கொண்டு வரணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. அவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அவருடைய தினங்கள். அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அவரை வடங்கி கொண்டு வரீங்க. இன்றைக்கு இல்லை, இன்றைக்குண்டாலும் அவங்க நல்ல வழியை காட்டு. பச்சை சாத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த இலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்வம் இலை, நெல்லி இலை, மற்றது பச்சை நிற மறிக்கொழுந்துகள்லாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமாம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதான மடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய மாதிரியான ஒரு மிகப்பெரிய மண்டபம் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மக்களை வணக்கம். கிருஷ்ண கோயில் தேர் முடிஞ்சு விட்டது. இப்போ நாங்கள் எங்களோட வீடியோ முழுமையான தொகுப்பு செய்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல இருக்க இளைஞர்களுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க. அப்படி கேட்டு பார்ப்போம், இன்றைக்கு தேர் நடந்ததுன்னு எப்படி உங்களோட தேர் அனுபவம் எப்படி? பழமையுடனே மக்கள் வந்து அதிகமாக வந்திருந்தாங்க. நிறைய மக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இளைஞர் சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் இங்கே வரணும். இப்போ எங்களை மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் வந்திருக்குமே தவிர இளைஞர் சமுதாயத்தில் ஆசை. உண்மையில தான் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இவ்வளோ இளைஞர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த தேருக்கு வந்து குறைந்த அளவில் தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த மாற்றம் எதிர்காலத்தில் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இல்லாமல் நல்ல சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. நிறைய மக்களை காணக்கூடியதாக இருந்த வகையில் எங்கள் இளைஞர்கள் நல்ல முறையாக இந்த தேரை இழுக்கிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்ததும் பட் அது இதை நடத்துவதற்கு குறித்தாக இருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு சிறப்பாக இந்த முறை நடைபெற்று முடிந்திருக்கிறது. எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல். நன்றி நன்றி. ஓகே, நன்றி. இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலி சந்திப்போம். பாய்.